உணவு கட்டுப்பாடுன்னா என்னன்னா, உனக்கு பசி இல்லாதப்போ சாப்பிடாத. பசி இல்லாதப்ப எனக்கு பசி இல்ல அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கணும். இப்போ உன் உடம்பு சொல்லுது. நீ ஒரு உணவ பார்க்குற. ஆனா உன் உடம்பையும் பார்க்குற. நம்ம உடம்புக்குள்ள இப்ப பசி இல்ல. உன் உடம்புட்ட கேட்குற. பார்க்குறன்னா என்னன்னா உன் உடம்புட்ட கேட்குற. அங்க பாரு சாப்பாடு இருக்கு. இப்ப நீ சாப்பிடுறியா? உன் உடம்பு சொல்லுது, இல்ல எனக்கு இப்ப பசி இல்ல. பசி இல்லன்னா என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த உடம்பு சொல்றத நம்ம கேட்கணும். அப்படி கேட்காம நீ சாப்பிட்றன்னா உன் உடம்பு சொல்றத கேட்க மாட்டேங்கிற. கீழ்ப்படிய மாட்டேங்கிற. உன் உடம்புக்குள்ளே ஒரு சண்டை இருக்கு. ஒற்றுமை இருக்கு. வேற்றுமை இருக்கு. உன் உடம்புக்கே நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற. உன் உடம்பு என்ன சொல்லுது? இப்போ எனக்கு பசி இல்லை வேண்டான்னு சொல்லுது. ஆனால் உன் கைகள் என்ன சொல்லுது? உன் கைகள் அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுது. உன் வாய் அதை சுவைக்குது. சுவைச்சு சாப்பிட்டு உள்ளே போகுது. அப்போ உன் உடம்பு இப்போ வேண்டான்னு சொல்லுது. இப்போ எனக்கு உணவு வேண்டான்னு சொல்லுது. ஆனால் உன் கைகள் அந்த உணவை எடுத்து சாப்பிடுது. அப்படின்னா உன் உடம்புக்குள்ளே ஒற்றுமை இல்லை என்று பொருள். அதனால் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும். அதாவது உடம்பு சொல்கிறத கேட்கணும். இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். இதுதான் உணவு கட்டுப்பாடு. பசி இல்லாத போது சாப்பிடாமல் இருப்பது தான் உணவு கட்டுப்பாடு.